பெரும் பரபரப்பிற்கு இடையே நடைபெற்ற ஆசிய கோப்பை கிரிக்கெட் லீக் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று அசத்தியிருக்கிறது. துபாயில் நடைபெற்ற 6வது லீக் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியிருக்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட்டுகளை இழந்த பாகிஸ்தான் 127 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக தொடக்க ஆட்டக்காரரான பர்ஹான் 40 ரன்கள் எடுத்தார். இந்திய அணி தரப்பில் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளும் பும்ரா மற்றும் அக்சர் பட்டேல் தலா 2 விக்கெட்டுகளும் கைப்பற்றினர். 128 ரன்கள் எடுத்ததால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி தொடக்கம் முதலே அதிரடி காட்டியது. இதனால் 15.5 ஓவரிலேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 131 ரன்கள் எடுத்து இந்திய அணி வெற்றி கொடி நாட்டியிருக்கிறது. அதிரடியாக விளையாடிய கேப்டன் சூரியகுமார் 47 ரன்கள் எடுத்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். பின்னர் பேசிய சூரியகுமார் யாதவ் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த குடும்பங்களின் பக்கம் எப்போதும் தாங்கள் நிற்போம் என்றும் இந்த வெற்றியை இந்திய பாதுகாப்பு படைக்கு சமர்ப்பிப்பதாகவும் கூறியிருக்கிறார். இந்தியாவின் வெற்றியை நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடியிருக்கின்றனர். பகல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் விளையாடிய இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்கிக் கொள்ளவில்லை. டாஸ் போடும்போது இரு அணி கேப்டன்களும் கை கொடுக்கவில்லை. போட்டி முடிந்த பிறகும் 2 அணி வீரர்களும் கை குலுக்கவில்லை. இதனிடையே பாகிஸ்தான் தேசிய கீதம் ஒலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட போது திடீரென டேஷர் மற்றும் ஜேசன் டெர்லோவின் பாடல் ஒலித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது.